கிறிஸ்துவ நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பைபிள் நமக்கு பொறுமையை கற்பிக்கும் 7 வழிகள். 7 ways the Bible teaches us patience. ஸோ நம்ம வந்து ஒரு கேரக்டரை வந்து டெவலப் பண்ணோம்னா, தேவனுக்கு பிடிச்ச கேரக்டர், வேதத்துல நமக்கு வந்து வழிமுறை இருக்குதுங்க. வெளியில நம்ம கிளாஸஸ் போகணும்னு அவசியமே இல்லை இல்லைங்களா? வேதத்தின் அடிப்படையில தேவன் ஒரு ஒரு ஸ்டெப்பா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாரு. பேஷன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பொறுமை இல்லாம நம்ம எதுவுமே லைஃப்ல வந்து சாதிக்க முடியாது. முக்கியமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடையணும்னாக்கா பொறுமை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பொறுமையை எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்றத நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாங்க. முதலாவது வழி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பேஷன்ஸ் வந்து டெவலப் பண்ணுங்க. அது வந்து இன்ஸ்டன்டா வராது. இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமானால் இம்மிடியேட்டா நம்ம வந்து பொறுமைசாலியா ஆக முடியாது. அது டே பை டே நம்ம வந்து அந்த கேரக்டரை வந்து வளர்க்கணும். நிறைய பேர் சத்தியத்துல 20, 30 வருஷம் இருந்தா கூட சட்டுன்னு ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. கோவம் வந்துரும். கத்திருவாங்க இல்லைங்களா? பொறுமையா வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க இல்லைங்களா? இந்த கேரக்டர் வேணும்னா நம்மளுக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப முயற்சி எடுக்கணும் இல்லைங்களா? அதை நம்ம வளர்த்துக்கணும். டே பை டே அந்த வளர்த்துக்கணுங்க. ஓவர் நைட்ல நடக்கக்கூடிய விஷயமே அல்லங்க பொறுமைன்றது இல்லைங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஜேம்ஸ் சாப்டர் 1:4 நீங்கள் பூர்ணம் உள்ளவர்களாயும் குற்றமற்றவர்களாகியும் எதிலும் குற்றம் இல்லாதவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. பாத்தீங்களா? நம்ம எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் ஆகணும்னாக்கா நமக்கு தேவை பொறுமைங்க. இப்ப யோசேப்பு இருந்தாருங்க, சிறந்த உதாரணம் பொறுமைக்கு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு. சொந்த சகோதரர்களே அவர் வந்து அடிமையா வித்துட்டாங்க. அவர் எகிப்து போறாரு, நிறைய கஷ்டப்படுறாரு. அங்க வந்து ஸ்லேவா இருக்கிறாரு இல்லைங்களா? ஜெயில்ல இருக்கிறாரு. எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. ஆனா தேவன் கூடவே இருந்தாரு. அவரோட பொறுமைக்கு ஒரு பிரதிபலன் வந்து கிடைச்சுச்சுங்க. சரிங்களா? ரொம்ப பெரிய ஒரு ஸ்தானத்துல வந்து தேவன் வச்சார். காரணம் என்னன்னாக்கா, அவர்கிட்ட இருந்த பொறுமை, தேவன் மேல அவருக்கு இருந்த விசுவாசம். நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம வந்து எப்படி காட்டலாம்னாக்கா, தேவன் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் கண்டிப்பா வந்து கூலிய தருவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? அவர் மேல விசுவாசத்தை வைக்கணும். பொறுமையா இருக்கணுங்க. அந்த பொறுமையை டே டு டே நம்ம வந்து வளர்த்துக்கணும். இயேசு கிறிஸ்து கிட்ட கூட அது இருந்துச்சு ரொம்ப இல்லைங்களா? 2வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனோட டைமிங்க்கு நம்ம வந்து காத்து இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? லைஃப்ல இது நடக்கணும் அப்படின்ட்டு. அது ரொம்ப நாளா நடக்காம இருக்குதுனாக்கா, தேவன் அதுக்குன்னு ஒரு சமயம் வைத்திருப்பார். அந்த டைமுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா காடோட டைம் வந்து பெர்ஃபெக்ட் இல்லைங்களா? தேவன் நமக்கு ஏதாவது செய்தார்னாக்கா கரெக்டான டைம்ல வந்து செய்வார். ஏன்னா அவருக்கு தான் வந்து நமக்கு என்ன பெஸ்ட்ன்ட்டு தெரியும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆபகுக் சாப்டர் 2, 3ல தரிசனம் குறிப்பிட்ட காலத்துக்காக இருக்கிறது. அது நிறைவிலே பேசும், பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருது. அது நிச்சயமாக வரும், தாமதிக்காது. தேவன் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாருனாக்கா, அவரோட டைமுக்கு வந்து நம்ம காத்திருக்கணும். பெஸ்ட் டைம் என்னன்றது அவருக்கு தான் தெரியும். இப்ப ஆபிரகாம உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம். அவர் வந்து காத்துட்டு இருந்தாருங்க. என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் முந்தி போயிட்டாருங்க. காடோட பிளானுக்குன்னா இவர் வந்து ஃபாஸ்டா போகணுன்ட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆகார வந்து இது பண்ணிட்டு அவங்க மூலியமா ஒரு பையன் வந்தாங்க. அது மூலியமா ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஆனா தேவனுடைய ப்ராமிஸ் வந்து கரெக்டான டைம்ல வந்து நிறைவேறிச்சுங்க இல்லைங்களா? எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? ஷார்ட் கட் எடுக்கணும்னு நினைக்க கூடாது. தேவனுக்காக நம்ம வந்து காத்திருக்கணும். தேவனுக்காக காத்திருக்கும் போது அவர் கொடுக்குற அந்த ஒரு பிரதிபலன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் சகோதர சகோதரி. அவரோட டைமுக்கு நம்ம வந்து காத்திருப்பது மிக மிக அவசியம். அதுலதான் நமக்கு வந்து ஆசீர்வாதமும் கிடைக்கும் சகோதர சகோதரி. 3வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்க கூடாது இல்லைங்களா? நிறைய பேர் நம்மள வந்து திசை திருப்ப ட்ரை பண்ணுவாங்க. நீ ஏன் வந்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்கிறன்ட்டு. நம்ம அதெல்லாம் கேட்டுட்டு வஞ்சனையில போகக்கூடாதுங்க. காடோட டைம்ன்ட்டு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? சோ அதுக்கு நம்ம காத்திருக்கணும். எல்லாத்துலயும் வந்து அவசரப்படக்கூடாது. ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இல்லைங்களா? அதனால தான் திங்க்ன்ற ஒரு விஷயம் இருக்குதுங்க. திங்க் பிஃபோர் யூ ரியாக்ட் அப்படின்னுவாங்க. யோசிச்சுதான் ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணணும் இல்லைங்களா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, ஜேம்ஸ் சாப்டர் 1:19 ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்க வேகமாயும் பேச மந்தமாயும் கோபப்பட மந்தமாயும் இருக்க கடவீர்கள். பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப நம்ம யோசிச்சு இருக்கணுங்க. ஸ்லோவா இருக்கணும். கேட்கறதுக்கு வந்து தீவிரமா இருக்கணும். ரியாக்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கணும். ஏன்னா யோசிக்கணும். இப்ப தாவீது நினைச்சிருந்தா சவுல சாவடிச்சுட்டு இம்மீடியட்டா ராஜா இருக்கலாம். ஆனா அவர் அதை பண்ணல. செல்ஃப் கண்ட்ரோலை வந்து சூஸ் பண்ணாருங்க. பேஷண்டா வெயிட் பண்ணாருங்க காடோட டைம்க்கு. காட் என்ன பண்ணாரு? தேவன்னு கரெக்டான டைம்ல வந்து அவர் ராஜா ஆக்கினார்.
அந்த பேஷன்ஸா இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பத்தி நம்ம பேசுறோங்க. அவருக்கு அந்த பேஷன்ஸ் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவரோட இமோஷன்ஸ வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அது உதவிகரமா இருந்துச்சு. இல்லைங்களா? நம்மளும் பொறுமையா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து இமோஷனல் ஆக மாட்டோம். இமோஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் சகோதர, சகோதரி. தாவீது போல நம்ம இருக்கணும். 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொறுமைக்காக நம்ம வந்து ஜெபிக்கணும். இல்லைங்களா? பொருளுக்காக நம்ம வந்து ஜெபிக்கலாம், வேலைக்காக ஜெபிக்கலாம், ஹெல்த்துக்காக ஜெபிக்கலாம். எவ்வளோ விஷயத்துக்காக நம்ம வந்து ஜெபிக்கிறோம். முக்கியமா கேரக்டர் டெவலப்மென்ட்காக ஜெபிக்கணும். முக்கியமா பொறுமைக்காக ஜெபிக்கணும். பொறுமை குடுங்க தேவனே எனக்கு. நெறைய விஷயத்துல நான் அவசரமா முடிவு எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்களா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நம்ம பார்க்கலாங்கோ. ரோமன் சாப்டர் 12:12 நம்பிக்கையினால் சந்தோஷப்படுங்கள். வேதனையில் பொறுமையாக இருங்கள். பிரார்த்தனையில் நிறைத்திருங்கள். பாத்தீங்களா? வேதனை வரும்போது நாங்க பொறுமையா இருக்கணும். முக்கியமா பிரார்த்தனையில வந்து நம்ம கான்ஸ்டன்டா இருக்கணும். தேவனிடத்துல கேட்டுட்டே இருக்கணும். இல்லைங்களா? பிரச்சனைகள் வரும்போது தேவனிடத்துல போணும். இப்போ அண்ணாளுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சு. குழந்தை பாக்கியம் இல்ல. நெறைய வந்து அவமானம் வந்து படுறாருங்க. அவங்க பண்ண காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனிடத்துல போயிட்டாங்க. டைரக்ட்டா போயிட்டு தேவனிடத்துல கேட்கிறாங்க. தேவனே இந்த ஒரு விஷயத்த எனக்கு நீங்க பண்ணுங்க. ஏன்னா அவங்க லைஃப் ரொம்ப கசப்பா போயிட்டு இருக்குது. தேவன் இமிடியேட்டா அந்த பிரேயருக்கு ஆன்சர் குடுத்தாருங்க. அந்த பிரேயர்னால அவங்களுக்கு ஒரு பெலன் கிடைச்சதுங்க சகோதர, சகோதரி. ஜெபத்துல ஒரு பெலன் உண்டு. இல்லைங்களா? ஜெபத்தினால நம்மளுடைய பொறுமை வந்து வளருங்க. 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்துவோட உதாரணத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அவர் தான் நம்மளுக்கு வந்து முன்மாதிரி. எல்லா விஷயத்திலயும் சரி. முக்கியமா பொறுமையிலங்க. எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ, அவ்வளோ அவமானப்படுத்தினாருங்க இயேசு கிறிஸ்துவ. எல்லாத்துக்குமே வந்து அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இல்லங்க. இல்லைங்களா? கேவலப்படுத்துனாங்க, அசிங்க அசிங்கமா பேசுனாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவர் பதில் குடுத்துட்டு இல்ல. இல்லைங்களா? தேவன் கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்படித்தான் வருது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ல நீதியா நியாயம் தீர்ப்பு செய்கின்ற தேவனிடத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்தாருங்க. பேதுரு இடத்துல அவரோட பொறுமையை காமிச்சாரு. இவர் யாருன்ட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருங்க பேதுரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ரொம்ப பொறுமையா இருந்தாருங்க. அவரை வந்து கண்டம் பண்ணலங்க. பேதுரு கிட்ட போய் பேசுறாருங்க. என்னோட ஆடுகளை மேய்ப்பாயா அப்படின்ட்டு கேக்குறாரு. செகண்ட் சான்ஸ் வந்து கொடுத்தாருங்க. அந்த கேரக்டர் தான் பேதுருவ ரொம்ப பெரிய ஊழியக்காரர் ஆக்கிச்சு. அந்த பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கூட பேஷன்ஸ்னால நெறைய ஜனங்கள வந்து ஆத்ம ஆதாயம் படுத்தலாங்க சகோதர, சகோதரி. 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய பொறுமைய யோசிச்சு பார்க்கணும். இல்லைங்களா? கோவம் வரதுக்கு முன்னாடி தேவன் நம்ம மேல எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு. அவருடைய கோவம் நம்ம மேல வந்துச்சுன்னா, தினமும் நம்ம வந்து சாக வேண்டி இருக்கும். அவ்வளவு தவறுகள் நம்ம வந்து செய்றோம். ஆனாலும் தேவன் நீடிய பொறுமை அவரோட பொறுமைக்கு ஈடு இணையவே இல்லைங்க சகோதர, சகோதரி. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மேல பொறுமையா இருக்கிறார். இல்லைங்களா? 2 பேதுரு 3:9ல என்ன பார்க்கிறோம்? 2 பீட்டர் சாப்டர் 3:9ல அவர் வந்து தாமதிக்கிறாருன்ட்டு நெறைய பேர் நினைக்கிறாங்க. அவரோட வாக்குத்தத்தத்த. இல்லைங்களா? ஆனாலும் ஏன் வந்து ரொம்ப பொறுமையா இருக்கிறாருனாக்கா, நம்ம யாருமே கெட்டு போக்கூடாது, அழிஞ்சு போக்கூடாதுன்னு தான் நம்ம மேல ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கிறாருங்க. யோனா மேல தேவன் ரொம்ப பொறுமையா இருந்தாரு இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா அவர் செயல்பட்டார். ஆனாலும் பொறுமையா தேவன் என்ன பண்றாரு? அவருக்கு புரிய வைக்கிறாரு. நினிவே பட்டணத்தார தேவன் ரட்சித்தாருங்க. நினிவே பட்டணத்தார் மேல தேவன் இரக்கமா இருந்தாரு. ரொம்ப ரொம்ப பொறுமையா இருந்தாருங்க. தேவனுடைய பொறுமை இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ரட்சிப்ப கொண்டு வருதுங்க சகோதர, சகோதரி. 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எதற்காக வாழ்றோம்? இல்லைங்களா? நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்துக்குரியதா? இல்லங்க. இந்த உலகத்துக்குரியதா இருக்கக்கூடாது. ஏன்னா, நம்மளுடைய குடியிருப்பு பரலோகம். அதற்காக தான் நம்ம வந்து வாழணும். சோ, அங்க நம்ம போனோம்னாக்கா, இந்த உலகத்துல நமக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. சோ, அந்த எண்ணத்தோட நம்ம வந்து வாழணுங்க சகோதர, சகோதரி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியன் சாப்டர் 4:17ல நமது இலக்கு துன்பம். அது சிறிது காலத்துக்காகவே இருக்கிறதாய் இருந்தாலும், நமக்காக மிக சிறந்த மற்றும் நிலையான மகிமையின் பருமனான பாரத்தை செய்கிறது. பாத்தீங்களா? லேசான அந்த உபத்திரம் ரொம்ப ரொம்ப பெரிதான மகிமைய நமக்கு வந்து கொண்டு தருதுங்க. இப்போ யோபு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உபத்திரம் வந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப சஃபரிங் தான் அவரோட லைஃப்ல. எல்லாத்தையும் இழந்துட்டாரு. ஆனாலும் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாரு, பொறுமையா இருந்தாரு. தேவன் என்ன பண்ணாருங்க? அவர ரீஸ்டோர் பண்ணாருங்க. ரெட்டிப்பான ஒரு மகிமைய அவருக்கு குடுத்தாருங்க. ரெட்டிப்பான சந்தோஷத்த குடுத்தாரு, ஆசீர்வாதத்த குடுத்தாரு இல்லைங்களா? அந்த பொறுமைக்கு கிடைச்ச பிரதிபலன். அந்த பொறுமைய நம்மளும் வந்து கடைப்பிடிக்கணுங்க சகோதர, சகோதரி. இந்த உலகத்துல நமக்கு வருகின்ற துன்பங்கள் எல்லாமே டெம்பரரி. ஆனா பரலோக ராஜ்யத்துல நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் நித்திய இருக்குங்க. அந்த நோக்கத்துடன் நம்ம வாழணுங்க. தேவனிடத்துல நம்ம வந்து ஜெபிக்கலாங்க. பொறுமைய குடுங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியை நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ஆமேன்.